பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் கண்டனம் செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மனுப்புத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உடைத்து தங்கள் இதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ என்று சொல்லி, இதோ அவர்கள் வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு வருவதில்லை என்று அறிவித்த இஸ்ரவேலின் கள்ளத்தீர்க்கதரிசிகளை தேவன் கண்டிக்கிறார். பாவத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் மக்கள் வாழ்ந்து வந்தும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் பொய்யாய் முன்னறிவித்தார்கள். அத்தகைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மக்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்த போதும் அவர்களுக்கு தேவ சமாதானமும் ரட்சிப்பும் உண்டென்று பொய்யான பாதுகாப்பின் உணர்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஏமாற்றினார்கள். இதனால் அவர்களை இஸ்ரவேல் தேசத்திலிருந்தும் தேவனுடைய ரட்சிப்பிலிருந்தும் தேவன் விலக்கிவிட்டார். ஒரு மனிதனின் ஒழுக்கக்கேட்டின் பாவங்களில் ஈடுபட்டும் பேராசை கொண்டு வாழ்ந்தும் ஓரின சேர்க்கையாகிய பாவம் செய்தும் மந்திரவாதம் போன்ற வேறெந்த தீய காரியங்களில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்தாலும் அவன் உண்மையான விசுவாசியாக இருந்து கிறிஸ்துவின் நித்திய வாழ்வை சுதந்திரிக்கலாம் என்று போதிக்கிற கள்ளத்தீர்க்கதரிசிகள் இந்நாட்களிலே திருச்சபையில் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய வீணான போதகத்தினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிகளை எச்சரிக்கிறதை எபேசியர் 5 அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் காண முடியும். அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதை வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கண்டனம் செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதோ கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, மனுப்புத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமாகிய இடறுதலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் தங்கள் நரகலான விக்கிரகத்தை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே விசனப்படுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் இங்கே காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. 10 கற்பனைகளிலும் உனக்கு எந்த சொருவமோ எந்த உருவமோ உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் பல்வேறு புகட்ட காரணங்களை கூறி ஆண்டவருடைய கட்டளையை தள்ளி போட்டு தேவனுக்கு விரோதமாய் போனாலும் இதோ ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நியாய தீர்ப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேலின் விக்கிரக ஆராதனை பொறுத்து கொள்ளவோ ஆதரிக்கவோ அல்லது உற்சாகப்படுத்தவோ செய்யும் எந்த தீர்க்கதரிசியும் தேவன் அளிப்பார். அதேபோல் ஒழுக்கக்கேட்டில் வாழும் சபை அங்கத்தினர்களை சகித்தும் அவர்கள் துன்மார்க்கத்தை கண்டியாமலும் அவர்கள் சபையை விட்டு விலக்காமலும் இருக்கிற சபை ஊழியர்கள் அந்த மாய்மால சபை அங்கத்தினர்களுக்கு சமமாக குற்றவாளிகளாக்கப்படுவார்கள் என்பதை குறித்தும் இங்கே 14வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. மனுப்புத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் செய்து பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதன் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
இதோ தேவன் வெடிக்கிறதான இந்த விக்கிரக கிரியைகள் தேவன் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேறு எது வைத்தாலும் அது விக்கிரக கிரியை என்று சொல்லி எண்ணப்படுகிறது. அது ஒருவேளை பொருளாசையாக இருக்கலாம், அது இதயத்தில் நடத்தப்பட்டதான பல இச்சைகளாக இருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் எடுத்துவிட்டு தேவன் நமக்கு காட்டுகிறதான பரிசுத்த பாதையிலே நாம் தொடர்ந்து முன்னேறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 15ஆம் அதிகாரத்தில் எருசலேம் ஒரு பயனற்ற திராட்சை செடி என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அது அக்கினிக்காக எரியப்படும், அதன் 2 முளைகளையும் அக்கினி எரித்து போடும், அதன் நடுத்தொண்டும் வெந்து போகும், அதன் வேலைக்கு அது எந்த வேலைக்காக உதவுமோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டு விலகி போனார்கள். இதோ இந்த கடைசி காலங்களிலும் அப்படிப்பட்ட காரியங்களை சத்துருவானவன் சபைக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை அவர் மெய்யான திராட்சை செடியாக அவரோடு நம்மை இணைத்து கொள்வாராக. அவருக்குள் நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.